கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள சுரங்கப்பாதை சிதிலமடைந்து இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். விவேக்குமார், சிதிலமடைந்த அந்த சுரங்கப்பாதையானது சீரமைக்க வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அதிகாரிகள் நேரடியாக வந்து அந்த சுரங்கப்பாதையை இதுவரை ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த சுல்தான்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில கேட் நம்பர் 148 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல ரயில்வே கேட் இருந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனாலும் கடந்த 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த இடத்துல சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. அந்த சுரங்கப்பாதையினால இப்ப திடீர்னு பெய்த மழையால் ஒவ்வொரு முறையும் மழை பெய்தால் அந்த சுரங்கப்பாதையில மழைநீர் தேங்கி விடுகிறது. அது மட்டுமின்றி அவசரத்திற்கு ஒரு நோய்க்கு கூட நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத வகையில் அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டதாகவும், அதே போல அந்த பகுதியில சடலங்கள் கூட எடுத்து செல்ல முடியாத நிலைமையில அந்த பகுதி இருப்பதாகவும், அப்படி சாலைகள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு கேட் வழியாக சுற்றிதான் வர வேண்டும் என்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். எனவே அந்த சுரங்கப்பாதையை சரியாக அமைத்து ஒரு ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய வகையில அந்த பகுதி சுல்தான்பேட்டை அருகே இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் என்று கோரிக்கை விடுத்தனர். ஏற்கனவே பல முறை இது தொடர்பாக அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நெல்லிக்குப்பம் நகர பகுதியிலிருந்து கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த சுல்தான்பேட்டை பகுதி இருக்கிறது. அது மட்டுமின்றி அருகே ரயில்வே கேட் இருப்பதால பல சமயங்கள்ல அவசரத்திற்கு செல்ல முடியாத சூழல் உள்ளதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஏற்கனவே இதனை அடுத்து அந்த பகுதியில இன்று குவிந்த அந்த பொதுமக்கள் இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும், ரயில்வே துறை நிர்வாகம் மாநகராட்சி தமிழக அரசுடன் தெரிவித்து ரயில்வே நிர்வாகம் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கு பொதுமக்களுக்கு நல்ல வழியாக அந்த சுரங்கப்பாதையில் அவசரத்திற்கு செல்லும் வழியாக இருந்தாலும் அல்லது சடலங்களை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருந்தாலும் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று அந்த சுரங்கப்பாதை அருகே பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். எனவே உடனடியாக அதற்கான தீர்வு காண வேண்டும் என்று அந்த சுல்தான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க 148 இந்த கேட் இருக்குல்ல, இந்த கேட்டை தான் எடுத்துட்டு இப்போ வந்து சுரங்கப்பாதை அமைச்சிட்டாங்க. இந்த சுரங்கப்பாதையை அமைச்சதுனால நாங்க இங்க ஒரு 400க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிறோம். அவங்க எல்லாரும் வந்து நாங்க ரொம்ப வந்து சிரமத்துக்கு உண்டாகுறாங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப சிரமத்துக்கு உண்டாகிறதுனால என்ன பிரச்சனைனா, இங்க வந்து இங்க தண்ணி நிக்குது. மழை பெஞ்சா வந்து தண்ணி நிக்குது, சாக்கடை தண்ணியோட சேர்ந்து நிக்குது. அது ஸ்கூல் பசங்க போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு இறந்தவங்களுடைய சடலங்களை எடுத்துட்டு போகும்போதும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்க எடுத்துட்டு போறோம். ஒரு அர்ஜென்ட், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்துல நாங்க கூட்டுட்டு போகும்போது இந்த வழியா தான் நாங்க கூட்டு போனோம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் நாங்க போகும்போது ரயில்வே கேட் போட்டுருவாங்க. கேட் போடும்போது எங்களோட நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மன உளைச்சல் உண்டாகுது. தயவு செய்து தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகமும் ரயில்வே துறையும் இணைந்து எங்களுடைய கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுத்தா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த மன உளைச்சல இருந்து நாங்க சீக்கிரமா விடுபடுவோம்னு நான் மக்கள் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி. போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது. மழை பெஞ்சுட்டு அந்த சுரங்கப்பாதை வரை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. அப்படி மீறி ஆட்டோலையோ மற்ற பகுதி வண்டிலேயே போகணும்னா ரயில்வே கொடுத்துக்கிற ரோடு எங்களுக்கு வந்து தெரியல. சுத்தமாக ரயில்வே ரோடு ரொம்ப பள்ளமாயிடுச்சு, ரொம்ப மோசமான நிலை போட்டதே சரி. இன்னி வரைக்கும் அந்த ரோட்டை யாரும் பார்க்கல. சுத்துப்பட்டில் இந்த பக்கம் நெசனூர், இந்த பக்கம் திருவள்ளூர் நகர், நிறைய ஊர்கள் இப்படி போகிறாங்க, மக்கள் வராங்க. அந்த மக்கள் திரும்பி இந்த பக்கம் போகிறதுக்கு வழி எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இந்த வழி சுரங்கப்பாதை எங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தா எங்கள் மக்கள் போகிறதுக்கு வரதுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு போக முடியல. அப்படி அர்ஜென்ட்டுக்கு போயிட்டாக்கா ஒரு கேட்டு போட்டாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 3 டைனாவது வருது. அது வரைக்கும் கேட்டை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஆயிடுச்சு. அந்த கேஸுக்கு எங்க மக்கள் அந்த ரொம்ப சிரமமா இருக்குது. எங்களுக்கு நல்ல மாதிரி செஞ்சு கொடுப்போம். நான் கேட்டுக்கொள்வேன்.